நம்ம சொல்கிறோம் டீப் திங்க் பண்ணுறவங்க நிறைய பேர் வந்து தனியாகவே இருக்க விரும்புகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஏன் அப்படி இன்ட்ரஸ்பெக்டிவ் பண்ணுறவங்க அதெல்லாம் வந்து தனியாகவே பண்ணணுன்ற மாதிரி இருக்காங்கன்னு சொல்லும்போது, இன்னொருத்தர் இருக்கும்போது த்ரெட்டுன்றது இருக்குது. அதாவது அடுத்தவங்க என்ன பார்க்குறாங்கன்னும் போது ஒரு எலக்ட்ரானே வந்து வேவ் நேச்சர்லேருந்து பார்ட்டிகல் நேச்சருக்கு மாறுது. அப்படி இருக்கப்போ ஒரு மனுஷங்க எவ்வளோ எலக்ட்ரானால் செய்யப்பட்டவங்க, எலக்ட்ரான் மூவ் ஆகுறப்ப என்ன ஆகுது, அது பார்ட்டிகல் ஆகுறப்ப என்ன ஆகுதுன்றப்போ நமக்கு புரியும். அவங்க பார்க்குறாங்கன்றதுனால நம்ம பிஹேவியர் மாறுதுன்றப்போ நம்ம த்ரெட்டன் சுச்சுவேஷனில் இருக்கோம். நம்மளை நம்ம ஒழுங்காக பார்க்க மாட்டோம்னு தெரியுது. அப்போ நம்ம எண்ணத்தால் ஆராய்தல், எண்ணம் உற்பத்தி ஆகும் இடத்துக்கே போய் பார்க்குறப்ப தான் நம்ம இன்ட்ரஸ்பெக்ஷன் பண்ணுறோன்றது நமக்கு தெரியுது. அப்போ நம்ம இன்ட்ரஸ்பெக்ஷன் போனோம்னா, நமக்குள்ளே போனோம்னா, உயிர் நமக்குள்ளே இறங்கணும்னா, உயிர் ஐம்புலன்கள் மூலமாக வெளியே வர்றது கம்மியாகுதுன்னு தெரியுது. அதுக்காக தான் மெடிடேஷன் பண்ணுறப்போ கண்ணை மூடிட்டு பண்ணுறோன்றதும் சைலண்ட்டாக பண்ணுறோன்றதும் புரியுது. ஆனால் வந்து வேறு யாராவது இருக்கும்போது நமக்கு வந்து ஐம்புலன்கள் மூலயமா வெளியில் உயிராற்றல் கொஞ்சம் போகும். ஏன்னா வந்து அடுத்தவங்கன்றது த்ரெட்டுன்றது பாடியினோட நேச்சுரல் அண்டர்ஸ்டாண்டிங்கும் போது நம்ம அடுத்தவங்க இருக்கும்போது நம்ம முழுமையாக நமக்குள்ளே போக முடியாதுன்றப்ப அவங்க தனிமையை விரும்புகிறவங்களா இருக்காங்க, ரொம்ப கம்மியான கூட்டத்தை விரும்புகிறவங்களா இருக்காங்க. தனியாக இருக்கும்போது அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னா, அவங்களோட உயிராற்றல் புலன்கள் மூலமாக வெளியே வராமல் உள்ளவே உயிராற்றல் உள்ளே நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்துது. அந்த நேரத்தில் அவங்க இன்ட்ரஸ்பெக்ஷன் பண்ணிக்கிறப்போ எண்ணெய் உற்பத்தி ஆகிற இடத்துக்கு போகிறாங்க. நமக்கு வந்து ஒவ்வொரு பார்ட்டிகளுக்கும் பார்ட்டிகல் நேச்சர், வேவ் நேச்சர்ன்ற மாதிரி யாராவது பார்க்குறப்ப நம்ம உடம்ப உணர்ந்து இங்கே இருக்கிறோன்ற இடத்துக்கு வரோம். யாரும் பார்க்காதப்ப நம்ம எண்ணங்களின் தொகுப்பாக நம்ம எண்ணங்கள் மூலமா நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். அது வேவ் நேச்சர். அப்போது அந்த வேவ் நேச்சருக்கு நம்ம போனோம்னா, பார்ட்டிகலாக நம்ம இங்கே இல்லாத இருக்கிற ஒரு நேச்சருக்கு போனோம்னா இன்னொருத்தர் அப்சர்வர் இருக்கக்கூடாதுன்னு நமக்கு புரியுது. அப்போ ப்ரீத்திங் ரேட் நார்மலாகவே கம்மியாக இருக்கும். இன்னொருத்தர் இல்லைன்னும் போது, த்ரெட்டன் இல்லைன்னும் போது, அப்போது நம்ம அந்த உள்ளே போய் அந்த இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுறப்போ நம்ம இன்ட்ரஸ்பெக்ஷன் எண்ணம் உற்பத்தி ஆகிற இடத்துக்கு போய் அதை ஆராயிற இடத்துக்கு போக முடியும். அது இன்னும் டீப்பாக போக போக ஆரம்பிக்கிறப்போ நம்ம எண்ணங்களில் ஈகோவாக பல பேட்டர்ன்ஸில் நம்ம சேர்த்து வச்சுருக்க நம்மன்ற ஐடென்டிட்டியிலேருந்து வெளியில் வந்து முழுமையான அறிவை நம்ம எதிர்கொள்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும்ன்றதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். ப்ரீத்திங் ரேட் கம்மியாகணும்னு சொல்கிறோம். ஆனால் அந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் ப்ராக்டிஸ் எல்லாம் எப்போ பண்ணணுன்றப்போ எல்லாருக்கும் நடுவில் உட்காந்து பண்ணுறதுன்றதை கற்றுக்கிறதுக்காக தான் அதை தனியாக பண்ணணுன்றதும், அது தனியாக பண்ணுறப்போ ஈஸியாக நமக்கு கைவரும்ன்றதும், தனியாகன்றதும் அடுத்தவங்களோட எந்த சத்தமும் இல்லாத அந்த விடிய காலை பொழுது எல்லோரும் தூங்கிக்கிட்டு இருக்க நேரம்ன்ற ஒரு விஷயத்த நம்ம பாடி சென்ஸ் பண்ணும். அந்த நேரத்தில் அது நமக்கு கோஆப்ரேட் பண்ணுன்றது நமக்கு புரியுது. அதனால் அந்த நேரம்ன்றதுனோட இம்பார்ட்டன்ஸ், அந்த நேரத்தில் நம்ம அந்த பயிற்சி, அந்த மெடிடேஷன் எல்லாம் பண்ணணுன்றதுக்கான விஷயம். அதில் எக்ஸ்பர்ட் ஆகிட்டா எப்போ வேணாலும் பண்ணலாம். நமக்கு நம்ம பாடி நம்மளை நம்பும். நம்ம வீடுன்றதில் மற்றவங்க ஆனால் சத்தமெல்லாம் வரப்போ உயிராற்றல் கொஞ்சம் வெளியே தான் வரும். மொத்த உயிராற்றலையும் உள்ளே கொண்டு போய் மேக்ஸிமம் உயிராற்றலை நம்ம இன்ட்ரஸ்பெக்ஷன் பண்ணி நம்ம எண்ணத்தால் ஆராயிற இடத்துக்கோ, எண்ணம் உற்பத்தி ஆகிற இடத்துக்கோ பார்க்க மூவ் பண்ணணுன்றதுக்கு அந்த டைமை நம்ம யூஸ் பண்ணிக்கலான்றதை புரிஞ்சுக்க முடியும்னு நம்புகிறேன். நன்றி.